இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து நியூ இன்கம் டாக்ஸ் பில் வந்து பார்லிமென்ட்ல பாஸ் பண்ணியிருந்தாங்க. அத பத்தின டீட்டெயில்ட் அப்டேட் வந்து இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோ லென்த்தா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து 1961ல பார்லிமென்ட்ல பாஸ் பண்ணாங்க. இது எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா, 1 ஏப்ரல் 1962லேருந்து வந்து இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு இதுவரைக்கும் வந்து இருந்துச்சு. இந்த ஆக்ட்ல வந்து 65க்கு மேற்பட்ட அமெண்ட்மெண்ட், 4000க்கு மேற்பட்ட மாடிஃபிகேஷன் இதுவரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த நியூ இன்கம் டாக்ஸ் பில்லு ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. இது வந்து சுருக்கமான, தெளிவான, படிக்கவும், புரிந்து கொள்ளவும் எளிதான ஆக்ட்டா வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் குடுத்துருக்காங்க, எந்தெந்த ப்ரொவிஷன்லாம் வந்து ரிமூவ் பண்ணி, எதெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்லிமென்ட்ல பில் பாஸ் பண்ண இந்த வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். Srimati Nirmala Sitharaman ji to move that the bill be returned. Sir, I rise to move that the bill be returned. Motion moved that the bill be returned. The question is that the bill be returned. Those in favor will please say aye. Aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The bill is returned. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து விட்ரா பண்ணிட்டு நியூ இன்கம் டேக்ஸ் பில் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்பயிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா 1 ஏப்ரல் 2026லேருந்து தான் வந்து எஃபெக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல நிறையா வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. டீட்டெயில்டு ப்ரொவிஷன் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் நிறையா வந்து அமெண்ட்மெண்ட் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ட் வந்து எளிமையாக வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதோட லாங்குவேஜ் வந்து இருக்காது. இந்த நியூ ஆக்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கல் சேஞ்சஸுக்கு தகுந்தது மாதிரி வந்து இந்த ஆக்டை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து காலத்துக்கு ஏற்றது மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் சேஞ்சஸ், சோசியல், பொலிட்டிக்கல், ஃபிஸ்கல் பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி, கவர்மெண்ட் ப்ரியாரிட்டிஸ், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், குளோபல் ஃபினான்சியல் ட்ரெண்ட், இதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ வந்து இந்த ஆக்டை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டில் மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனு, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நியூவாக வந்து செக்ஷன்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி அந்த செக்டாரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸு, யூகே, ஆஸ்திரேலியா அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஆக்டை ரெஃபர் பண்ணி நமக்கு வந்து ஒரு சிலதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியாக இருக்கும். ரீசன் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்து அந்த ஆக்ட் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ப்ரொவிஷனும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். எளிதாக வந்து மற்றவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வந்து லீகல் லாங்குவேஜில் இருக்கும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டோட கிரவுண்ட் ரூல் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் ரெடிடன்சி, ரிமூவ் காம்ப்ளெக்சிட்டி, ரைட் ஃபார்வர்ட் டிராஃப்டிங், சிம்பிளிஃபைடு ரெஃபரன்ஸ். இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு தேவையில்லாத ஒரு சில ப்ரொவிஷன் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அவரோட லாங்குவேஜை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ஆக்டில் வந்து 819 எஃபெக்டிவ் செக்ஷன் வந்து இருக்கும். இந்த நியூ பில்லை வந்து அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணி 536 செக்ஷன் மட்டும்தான் வந்து இருக்கும். இப்போ நியூவாக வந்து டாக்ஸ் இயர் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்ஸ் இயருங்கிற கான்செப்ட் வந்து அதர் ஃபாரின் கண்ட்ரியில் ப்ரெசென்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுறது தான். அதை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற கான்செப்டில் டாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் இயர் அப்படிங்கிறது தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயருங்கிற கான்செப்ட் வந்து 1 ஏப்ரல் 2026க்கு அப்புறம் வந்து கிடையாது. இதுக்கப்புறம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓல்டு ஆக்டில் வந்து நிறையா வந்து ப்ரொவிஷன் இருக்கும். மோர் தென் வந்து 1200 ப்ரொவிசோஸ் இருக்கும், 900 எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபாலோ பண்ணுறதுமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இந்த நியூ பில்லை பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரொவிசோ அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கண்டென்ட் வந்து சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்காங்க. சப்செக்ஷன் கிளாஸஸ் எல்லாம். காம்ப்ரிஹென்சிவ் கன்சல்டேஷன் ப்ராசஸ்,
20,976 ஆன்லைன் சஜஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கன்சிடர் பண்ணி இந்த ஆக்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த சஜஷன் கொடுத்தது யாரு அப்படின்னா வேரியஸ் இண்டஸ்ட்ரி, டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ்மேன்ஸ், பப்ளிக். இந்த ஆக்ட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மோர் தென் 150 ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 60,000 ப்ளஸ் மேன் அவர் வந்து இந்த ஆக்ட் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கன்சல்டேஷனும் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் அத்தாரிட்டி, ஆஸ்திரேலியா டேக்ஸ் ஆஃபீஸர், யூகே டேக்ஸ் ஆஃபீஸர் இவங்களோட இன்புட்டை வந்து வாங்கி இந்த ஆக்டை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் லீகல் லாங்குவேஜ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ் ப்ரொவிஷன் வந்து டேபுலர் ஃபார்மில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 10 வந்து ஷெட்யூல் கான்செப்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓல்டு ப்ரொவிஷன் எல்லாத்தையும் வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாத ப்ரொவிஷன் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ப்ரொவிஷன் வந்து எல்லாருக்கும் வந்து புரிகிற மாதிரி வந்து டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 2லேருந்து ஷெட்யூல் 7 வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் லிட்டிகேஷன் வர்ற மாதிரி வந்து ஆக்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லை வந்து மேஜர் பாலிசி சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. அதாவது நியூ பெனால்ட்டி ப்ரொவிஷன் ஆட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இருக்கிற ஆக்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி. எக்ஸாம்ஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷெட்யூலாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இப்போ இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லில் வந்துருக்கக்கூடிய சேஞ்சஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த ஆக்டோட ஓவர் வியூ தான். ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த ஆக்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் வந்து டாபிக் வைஸ் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது மாதிரி டேக்ஸ் ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.